ஹலோ மக்களே! கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் சஞ்சு சாம்சன மட்டும் தான் ட்ரேடுக்கு அப்ரோச் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தா, இப்ப திடீர்னு கேஎல் ராகுலையும் ட்ரேடுக்கு அப்ரோச் பண்ணியிருக்காங்களாம். ஸோ என்னதான் நடக்குது? ஐபிஎல் 2026 வந்து ரொம்பவே எக்ஸைட்மெண்ட்டா இருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ என்னன்னு சொல்லிட்டு இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு வீடியோ புடிச்ச லைக் குடுத்துக்கோங்க. சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்ப வாங்க வீடியோக்குள்ள போவோம். இதுக்கு முன்னாடியே சஞ்சு சாம்சன வந்து 2 டீம் வந்து ட்ரேடுக்கு அப்ரோச் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நியூஸ் வந்துச்சு. அந்த டீம் வேற யாரும் கிடையாது. சென்னை சூப்பர் கிங்ஸும், கொல்கத்தா நைட் ரைடர்ஸும் தான். அப்பவே எல்லாருக்கும் தெரிஞ்சது கேகேஆரும் வந்து ட்ரேடுக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகாங்க அப்படின்னு. ஆனால் இப்போ கேகேஆர் டெல்லி கேபிட்டல்ஸ் கிட்ட கேஎல் ராகுல ட்ரேடுக்கு அப்ரோச் பண்ணியிருக்காங்க. இதுவும் வந்து ஒரு ரூமராக தான் இருக்கும்னு நினைச்சாங்க. ஏன்னா ஐபிஎல் ட்ரேட் விண்டோ ஓப்பன் ஆயிட்டு ஸோ எக்கச்சக்கமான ஐபிஎல் ட்ரேட் ரூமர்ஸ் வரும். ஆனால் இது ஏன் இவ்வளோ ட்ரெண்ட் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் இந்த ட்ரேடை பற்றி சொல்லியிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கேகேஆருக்கு வந்து ஒரு ப்ராப்பர் இந்தியன் விக்கெட் கீப்பர் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் வேணுமா, அதனால தான் அவங்க சஞ்சு சாம்சனையும் கேஎல் ராகுலையும் ட்ரேடுக்கு அப்ரோச் பண்ணியிருக்காங்க. பட் இதுலேருந்து ஒன்று கிளியராக தெரியுது, கேகேஆர் கண்டிப்பா ஒரு இந்தியன் விக்கெட் கீப்பர் பிளஸ் பேட்ஸ்மேன் வந்து எடுத்துருவாங்க அப்படின்னு. பட் நீங்க கேகேஆர் மேனேஜ்மெண்ட் சைட்ல இருந்து பாத்தீங்கன்னா இது நடக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. ஏன்னா கேகேஆரோட ஹெட் கோச்சையும் மாத்திட்டாங்க, பவுலிங் கோச்சையும் மாத்திட்டாங்க. இப்போ உங்களுக்கு ஹெட் கோச்சா இயான் மார்கன் தான் வருவாருன்னு சொல்லிட்டு அதிகமா சொல்றாங்க. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இதுல இருந்து ஒன்று தெளிவா தெரியுது, கேகேஆர் கண்டிப்பா ஒரு பெரிய பிளேயரை ட்ரேட் மூலமா எடுத்துருவாங்க அப்படின்னு. சப்போஸ் கேஎல் ராகுல் ட்ரேடுக்கு வராரு அப்படின்னா கண்டிப்பா சிஎஸ்குமே வந்து கேஎல் ராகுலை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் இப்போ இருக்கிற சிச்சுவேஷனில் சிஎஸ்கே கண்டிப்பாக சஞ்சு சாம்சன் தான் எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இது வரைக்கும் மட்டும் தான் டைம்ஸ் ஆஃப் இந்தியா சொல்லியிருக்காங்க. ஆனால் நிறைய பேர் எக்கச்சக்கமான ரூமர்ஸை ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. திலக் வர்மா எம்ஐலேருந்து ஆர்சிபிக்கு ட்ரேட் ஆக போறாரு, நிதிஷ்குமார் ரெட்டி வந்து எஸ்ஆர்எச் விட்டு வெளில வரப்பாருன்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான ரூமர்ஸை ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பட் அதெல்லாம் எதுவுமே வந்து ரியல் கிடையாது, எல்லாமே ஃபேக் தான். ஓகே மக்களே, அவ்வளோதான் இந்த வீடியோ. இப்போ நீங்கள் சொல்லுங்கள், சிஎஸ்கே சஞ்சு சாம்சனை ட்ரேடுக்கு அப்ரோச் பண்ணால் நல்லா இருக்குமா, இல்லை கேஎல் ராகுலை ட்ரேடுக்கு அப்ரோச் பண்ணால் நல்லா இருக்குமா அப்படின்னு. உங்களை ஒரு அடுத்த நல்ல வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய் மக்களே.